ஸோ லாஸ்ட் வீடியோவில் பிளெண்டரோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் மாடலிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிளெண்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் டிஃபால்ட்டாகவே ஒரு க்யூப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப், கோன் ஷேப் ஏதாவது தேவைப்பட்டால் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே லே அவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் மாடலிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடிட் மோட் போயிடும். ஸோ இப்போ எடிட் மோடில் என்னென்ன இருக்கும்னா, ஸோ ஃபஸ்ட்டு மேலேயே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வெர்டெக்ஸ். ஸோ இதால் ஒரு ஆப்ஜெக்டோட வெர்டெக்ஸ்லாம் பாயிண்ட் பண்ணி எடிட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன் எட்ஜ். ஸோ எட்ஜ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணி எட்ஜஸில் என்னென்ன எடிட் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் ஒன் ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு ஃபேஸஸ்லையும் உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பாக்ஸ், கர்வ்ஸ், மூவ், ரொட்டேட், ஸ்கேல், டிரான்ஸ்ஃபர்மேஷன், நோட்ஸ், மெஷர்மெண்ட், ஆட் கியூப். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூடுன்னு சொல்லி காமிக்கும். ஸோ எந்த ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீயும் இருக்குது. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷன் இன்சர்ட் ஃபேஸ்ன்னு இருக்கும். ஸோ இன்சர்ட் ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃபேஸை இன்சர்ட்டில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது அவுட் சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது, உங்கள் ஃபேஸை அவுட் சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணும். ஸோ இது இருந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸை இன்சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணும். ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து ஐ. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் பெவில்னு சொல்லியிருக்கும். ஸோ இது உங்கள் எட்ஜஸை பெவில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸஸாக செலக்ட் பண்ணியும் உங்களால் பெவில் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி எட்ஜ் லைனை மட்டும் செலக்ட் பண்ணியும் உங்களால் ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து பெவில் பண்ண முடியும். ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் பி. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் லூப் கட். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் சென்டராக கொண்டு போய் வைக்கும் போதே ஒரு லைன் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் 2ஆக கட் ஆகும். ஸோ மொத்த ஆப்ஜெக்ட்லேயுமே அது கட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல கட் பண்ணி மூவ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் அதோட கவுண்ட்ஸை உங்களால் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது நைஃப்னு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி வேணால் கட் பண்ண முடியும். உங்கள் மைண்டில் எப்படி இருக்கோ ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் நினைக்கிற இடத்துல டாட் பண்ணி கட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பாலி பில்டுன்னு இருக்கும். உங்கள் ஆப்ஜெக்டில் இருக்க எல்லா வேர்டெக்ஸையும் மூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மவுஸில் ட்ராக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் மூவ் பண்ணணுமோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் ஸ்பின். ஸோ இப்போ இதில் நான் ஒரு வேர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஸ்பின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடிஷ்னலாக ஆட் ஆகி ஸ்பின் ஆகும். தென் அதுவே நீங்கள் ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்பின் பண்ணிங்கன்னா ஃபேஸும் ஸ்பின் ஆகும். தென் ஒரு மொத்த ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த சைடு வேணால் ஸ்பின் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் வேர்டெக்ஸை ஸ்மூத் ஆக்குறதுக்கு. ஸோ எந்த சைடு நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த சைடு இருக்க வேர்டெக்ஸ் வந்து ஸ்மூத் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் ஆப்ஜெக்ட்டை வந்து ஆல் செலக்ட் பண்ணி லூப் கட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்கள் மொத்த ஆப்ஜெக்ட்டும் ஸ்மூத் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இருக்குது வந்து எட்ஜ் ஸ்லைடு. எட்ஜ் ஸ்லைடுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் எட்ஜ் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஸ்லைட் ஆகும். மேலேருந்து ஸ்லைட் பண்ணிங்கன்னா கீழே சைடில் நீங்கள் எந்த சைடு தேவைப்படுதோ அந்த சைடு வந்து உங்கள் எட்ஜஸ் வந்து ஸ்லைட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி தேவைப்படுதோ அப்படி ஈஸியாக உங்கள் எட்ஜஸ் வந்து இதால் ஸ்லைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் இருக்க வந்து ஸ்ட்ரிங்க்னா ஒன்றும் இல்லை, சுருக்கிறது அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அந்த மாதிரி எந்த எட்ஜஸ் வேணால் உங்களால் ஸ்ட்ரிங் பண்ணிக்க முடியும் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் மவுஸை ட்ராக் பண்ணால் போதும் அந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஸ்லைடு. ஜஸ்ட் நீங்கள் எட்ஜஸ் செலக்ட் பண்ணி எந்த சைடு வேணால் ஸ்லைட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபேஸஸை செலக்ட் பண்ணி எந்த சைடு வேணால் ஸ்லைட் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்க வந்து உங்கள் ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் அப்படியே ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி மொத்த ஆப்ஜெக்ட்டையும் இதை வச்சு உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் பிளெண்டரோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் எடிட் மோடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த மறக்காம லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இதை பற்றியாக தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.